அதாவது நமக்கு ஒரு வேலைக்காரங்கிற மனம் இருக்காங்க. கரெக்ட். அவர் ஒரு கெட்டிக்காரர். ஓகே. அவர்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பாரு. ஓகே. இப்ப பிரச்சனை என்னன்னா, அவரு டைவர்ஷன் இருக்காரு. ஆமா. அவரை என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வரணும். ஓகே. உங்களை தேடுற முயற்சியா இருந்தாலும் சரியா செஞ்சு கொடுப்பாரு. பொருள் சார்ந்த புறவுலக வெற்றியா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு. ஓகே ஓகே. அவர் ஆக்டிவ்ல விட்டா பொருள் கிடைக்கும். அவரை பேசிவ் விட்டா நீங்க கிடைப்பீங்க. ஓகே. அவரை வேலை வாங்கினா புற வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அவரை வேலை வாங்கலைன்னா நீங்க நம்மை தேர்தல்ல நம்ம அக வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஓகே ஓகே. இப்ப அவனை எப்படி வேலை வாங்குறது? செல்ஃப் கமாண்டிங் போடுங்க. என்ன செய்யணும்னா, உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக டெடிக்கேட்டடா அப்படி கூட்டு சாவி எப்படி அப்படி உட்காருதோ, அப்படி பசுமை எப்படி சதக்குன்னு ஏறுதோ அந்த இடத்துக்கு வந்து வேலை செய்யுங்க. ஓகே. ஈல்டும் பெட்டரா கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஷார்ப்பா இருக்கும். அதே உங்களுக்கு ஒரு செடிமெண்டேஷன் கூட நடக்கும். நீங்க உங்க நீங்க பறந்துகிட்டு இருக்கிற அந்த விகிதாச்சாரம் அப்படியே குறைஞ்சி அப்படி குதூகலமா அப்படி அந்த இடத்துல அப்படி துள்ளி குதிக்கிற ஸ்டேஜ் கூட வருங்க. வரலாம். ஓகே ஓகே ஜி. அதனால கெட்டிக்காரனா இருக்கிறவங்க வேலைக்காரனை அவனுக்கே தெரியாம அவனை நீங்க வேலை வாங்கினீங்கன்னா வின் பண்ணலாம். இது ஒரு ஃப்ரேம் கொண்டு இது ஒரு கட்டம் கட்டிருங்க. இப்படி ஒரு கட்டம் கட்டிருங்க. நான் செல்ஃப் கமாண்டிங் மூலம் இலக்க அடைய போறேன். என்னையும் இழக்கக்கூடாது, அதே நேரத்துல என்னுடைய இலக்கையும் நான் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டு நீங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கமாண்டிங் கொடுத்துங்க. இப்ப நானு இவரை சந்திக்க போய்கொண்டு இருக்கின்றேன், இந்த நோக்கமாக போய்கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது அந்த போய்கொண்டு இருக்கும் பொழுது இந்த எண்ணம் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இந்த எண்ணத்தை நான் கவனிக்கின்றேன். பாருங்க, எண்ணம் வந்தா கூட அதை கமாண்டிங் கொடுங்க. எண்ணம் வந்தாலும் கமாண்டிங் கொடுங்க. ஏன்னா அவன் இழுத்துட்டு போறேன், உங்களை வெளியே எடுத்துக்கிட்டு போறவன். அங்கேயே அவன் நின்றுவான். அப்படியே ஒவ்வொரு விஷயமும் புலன்களின் மூலம் என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட வருதோ அத்தனையும் நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டு, இதை நான் கொண்டு இருக்கின்றேன், இதை நான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன், இதை நான் உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன், இந்த வண்டியை ஓட்டி கொண்டு இருக்கின்றேன், இவரிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன், எனது வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, வேலையாக நானே வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன், இப்படி எல்லாம் டீப்பா போக நீங்க அந்த இலக்கை அடைஞ்சா என்ன கிடைக்குமோ அதை விட பல மடங்கு இங்க கிடைச்சிரும். ஓகே ஓகே ஓகே. அப்ப இது வந்து நிறைவுக்கு தான் அங்க வந்துருங்க ஆட்டோமேட்டிக்கா. இருக்குது இப்படியா, எனக்கு செய்ய இன்னும் கூடுதலா செய்யணும்னு தோணுதுங்க. இவ்வளவுதாங்க. அந்த தன்மைக்கு இந்த செல்ஃப் கமாண்டிங் வந்து விட்டுருங்க. அப்ப இந்த செல்ஃப் கமாண்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வந்து இத கமெண்டா சொல்லிக்கலாம். சுய அறிவித்தல் அப்படிங்கிறது மனசுக்குள்ள வேண்டாம், உங்களுக்குள்ள. நமக்குள்ள இந்த சுய அறிவித்தல் பயிற்சி மூலமா செயல்பாடுகளை செஞ்சுட்டே வரலாம். இது எல்லா செயலுக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். டயர்டா. ஓகே ஓகே. உளப்பூர்வமா உணர்வுபூர்வம்னா என்னங்க? உணர்வுபூர்வம் உங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கறது தான் உணர்வுபூர்வம். கரெக்ட். உங்களை அப்படியே சரணாகதி கொடுக்கறது தான் உணர்வுபூர்வம். சோ அப்ப உணர்வு பூர்வமா இந்த சுய அறிவித்தல் பயிற்சியோட அந்த வேலையை செய்யணுங்க. ஒரு குழந்தை இந்த பாருங்க, 3 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இந்த பாருங்க பிறந்துச்சு, இந்தாங்க வாங்கிக்கீங்க அப்படின்னு நர்ஸ் எடுத்து உங்க கையில கொடுத்தா எப்படி தாங்கி வாங்குவீங்க? விட்டுருவோமா? அப்படியே பிடிச்சி அந்த இடத்துல வேறுபாடு கேப்பே கிடையாது. உங்களுக்கும் குழந்தைக்கும் கேப்பே கிடையாது. ஆமா, கேப் கிடையாது. யாராவது வாங்கினாலும் கூட நம்ம விட மாட்டோம். அப்படி தாங்குவீங்களா? அப்படி உணர்வு பூர்வம்னா தாங்குதல் தான் உணர்வு பூர்வமா. ஏங்க யாரையும் தாங்குறீங்க? இதை தாங்குங்க, உங்களை தாங்குங்க அப்படின்னு பக்தர் சொல்றாங்க.
தாங்கன்னா நீங்க தெரிவிங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்களை நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு இலக்கு அங்க இருக்குது. அட இலக்கு தான் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குதுங்க, இதை தாங்குங்க ஃபர்ஸ்ட். அப்ப இலக்கை அடைவதற்கு நிறைய போராட்டங்களோ அடைவதற்கு அதுல வேறையா தாங்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இதை தாண்டி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறது? அப்பவும் இதே பயிற்சிய அப்ளை பண்ணலாமா? டிஸ்ட்ராக்ஷன் வந்தாவே எண்ணம் வருதுன்னு அர்த்தம். எப்படி? டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் இப்ப நான் கொடுத்தேன். கடைசியா என்ன கொடுத்தேன்னா, இந்த எண்ணம் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. சோ அங்கேயும் சுய அறிவித்தல். ஆமாங்க, இந்த எண்ணம் இதை சொல்லுகிறது. நான் புரிந்து கொண்டு இருக்கின்றேன். அவ்வளவுதான். அடுத்தது என் கண் முன்னே ஒரு மரம் தெரிந்து கொண்டு இருக்கிறது. புலன்களின் மூலம் அப்படியே எடுத்துக்கங்க. அவங்களே செய்தி சொல்ல வர்றாங்க, நீங்க ஏன் உள்ள ஓடுறீங்க? கண்டுபிடிக்கணும்னு இலக்க தீர்மானிச்சுட்டா அங்கதானே போயிட்டு இருக்கோம். அதுக்காட்டி இடையில என்ன? எஸ் குட்.